அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைப்பதெல்லாம் மேஜிக் போல உடனே நடக்க மணிக்கட்டில் இந்த நம்பரை இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காகவும் காரிய தடைகள் நீங்கவும் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம கிரபோவாய் நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரபோவாய் கோட்ஸ் அப்படின்றது ஹீலிங் நம்பர். நம்ம சேனல்ல கூட இதற்கு முன்னாடி கிரபோவாய் நம்பர்ஸை பயன்படுத்தி நிறைய மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தட் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இது போல இன்னும் சில மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடி பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க நம்பர் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல ஏதாவது குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த வேண்டாம். தினமும் இந்த நம்பரை நாம் எழுதினாலே போதும், நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணுமோ அவை அனைத்துமே மேஜிக் போல உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். பிறகு ரெகுலரா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே மின்னல் வேகத்தில் நடைபெற ஆரம்பிக்கும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை மணிக்கட்டு பகுதியில் எழுதணும். அதாவது ரிஸ்ட் பகுதியில் நம்ம எழுதணும். அந்த நம்பரை எப்படி எழுதணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த கிரபோவாய் நம்பர்ஸ் அல்லது கிரபோவாய் கோட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில எண்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்திருப்போம். அதே மாதிரி தாங்க இந்த கிரபோவாய் கோடும் நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் சேர்க்கும் ஆற்றல் உடையது. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தோம்னா அந்த அறையின் எண்கள் 369 உடைய காம்பினேஷன் அல்லது கவுண்டிங்ல வர மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதை தாண்டி ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். இந்த கிரபோவாய் கோட்ஸ் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் பவர்ஃபுல் நம்பர்ஸ். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த கிரபோவாய் கோட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போவது நம்முடைய ஆழமான ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான கோட். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த கிரபோவாய் கோடை விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எழுதி முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த நம்பரை நாம் எழுதினாலே போதும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இடது கை மணிக்கட்டு பகுதியில் லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட் பகுதியில் இதை நம்ம எழுதணும். கிரீன் கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். பச்சை நிறத்தில் இந்த நம்பரை நம்ம எழுதணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் மார்க்கர்ல கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கேங்க. நீங்க கொஞ்சம் சின்ன சைஸ்ல கூட எழுதிக்கலாம், தவறு கிடையாதுங்க. பென்ல நீங்க எழுதினாலே அது கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் இருக்கும். அப்படியே நீங்க எழுதிக்கலாம். எழுத வேண்டிய நம்பர் 51971448.
5197148. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த நம்பரை எழுதினாலே போதும். எழுதிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த நம்பரை நீங்க பாருங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா அதை நீங்க போக்கஸா பார்க்கணும். வேற எதை பத்தியும் நீங்க நினைக்க வேண்டாம். அந்த நம்பரை ரிப்பீட்டடா ஒரு 2 நிமிஷம் நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த நம்பர் உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் நீங்களா வாண்டடா இந்த நம்பரை அழிக்க வேண்டாம். இத்தனை நாட்களுக்கு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. தினமுமே இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நடுவுல எப்பயாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனா நீங்க வருத்தப்பட வேண்டாம். மேக்ஸிமம் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளும் மேஜிக் போல நிறைவேறும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இப்ப ஜனவரி 31ஆம் தேதிக்கு மட்டும் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தோம்னா ஜனவரி 31ஆம் தேதிக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.